இங்க நம்ம ஹீரோயினா பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஹீரோயின் பையன் கிட்ட தனியா பேசும்போது, நான் மேரேஜுக்கு அப்புறமும் மெடிக்கல் பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்ல, அதுக்கு அந்த பையனும் நாம தான் மேரேஜுக்கு அப்புறம் யூஎஸ்ஏ போயிடுவோம்ல, அப்புறம் என்ன எனக்கு சப்போர்ட்டிவா நீ வீட்லயே இருந்தா போதும்னு சொல்றான். இப்போ கீழே வந்தவனை பார்த்து அவங்க அம்மா என்னப்பா சிரிச்சுக்கிட்டே வர அப்படி என்ன பேசுறீங்கன்னு கேட்க, அவனும் நக்கல் பண்ற மாதிரி அவங்கள்ட்ட இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேலைக்கு போக போறாளான்னு சொல்ல, அவங்களும் நீ வேலைக்கெல்லாம் போக வேணாமா, எந்த அவசியம் கிடையாது, இருக்கு என் பையனே நல்லா தான் சம்பாதிக்கிறான், அதை வச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வீட்லயே இரு. அது மட்டும் இல்லாம எங்க வீட்டு மருமக வேலைக்கு போறான்னு தெரிஞ்சா எங்க சொந்தக்காரங்களா எங்களை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஆமா உங்க பொண்ணுக்கு சமைக்கலாம் தெரியும்ல, ஏன்னா என் பையனுக்கு பைனாப்பிள் புளிக்குழம்புனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. ஹீரோயினோட அம்மாவும் அதெல்லாம் என் பொண்ணு பிச்சு உதவிடுவான்னு சொல்ல, அதுக்கு பையனோட அம்மாவும் அப்பாடா இது போதும், ஏன்னா யூஎஸ்ஏல எல்லாம் சமையலுக்கு ஆள் வைக்கணும்னா 40,000 கேட்பாங்க, இப்ப என் பையனுக்கு அந்த கவலையே இல்லைன்னு சொல்ல, இதை கேட்டதும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அடுத்ததா பையனோட அப்பா ஆரம்பிக்கிறாரு, என் பொண்ணுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், இப்ப அவ ஜெர்மன்ல இருக்கா, கல்யாண செலவு எல்லாமே பொண்ணு வீட்டு சைட்ல தான் பண்ணணும், செம்ம கிராண்டா பண்ணணும், அவளுக்கு நாங்க 75 லட்சம் ரூபாய் பணமும் ஒரு பென்ஸ் காரும் பிரசன்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க டவுரி எல்லாம் கேட்கல, பட் அதுக்கு ஈக்குவலா செஞ்சா உங்க பொண்ணுக்கும் கௌரவமா இருக்கும்னு விட்ட போட. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா ஹீரோயின் இதோ வர இருங்கன்ட்டு ரூம்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வரா. வந்தவ பையனோட அம்மா கையில ஒரு பேப்பரை கொடுக்க, அந்த அம்மாவும் என்னம்மா இதுன்னு கேட்க, என்ன எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறதுக்காக எங்க அப்பா எனக்காக செலவு பண்ண பணத்தை மட்டும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டவுரியில இருந்து கழிச்சுக்கிறோம், ஏன்னா உங்களோட பையனுக்காக தானே என்னோட கனவுகளை எல்லாம் விட்டு கொடுத்துட்டு அவர் கூட கல்யாணம் பண்ணிட்டு போக போறேன். அப்புறம் எனக்கு 40,000 வேணாம், 25,000 மட்டும் போதும், உங்க பையனுக்கு நல்லாவே பைனாப்பிள் புளிக்குழம்பு வச்சு கொடுப்பேன்னு சொல்ல, வந்த கோஷியும் அப்படியே வந்த வழியாவே காரை எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்த பொண்ணோட அம்மாவும் ஆனாலும் உனக்கு இவ்வளவு அகங்காரம் ஆகாதுன்னு சொல்ல, இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் சொல்லணும், இதுக்கப்புறம் இதுங்க எந்த பொண்ணுகிட்டயுமே டவுரி கேட்க பயப்படணும்னு சொல்ல, அப்பாவும் பொண்ணு செஞ்சதுதான் சரின்ற மாதிரி சிரிக்கிறாரு.